வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கோயிலை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கோயில் சென்னையில் தான் இருக்குது, சவுகார்பேட்டையில் இருக்குது. கேட்ட வரங்களை அள்ளி கொடுக்கும் அற்புதமான அன்னை இவள். 18ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த அம்பாள் நிமிஷத்தில் நமக்கு வேண்டிய வரங்களை தருபவளாம். அதனால் இந்த அம்பாளுக்கு நிமிஷாம்பாள் அப்படிங்கிறது பெயர். இந்த கோயில் 400 வருடங்களுக்கு முன்பு உள்ள கோயில், பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. காசிச்செட்டி தெருவில் ரொம்ப நெருக்கடியான ஒரு இடத்துல இந்த அம்பாளோட கோயில் இருக்கிறது. அன்னை பார்வதி தேவி நிமிஷாம்பாளாக இங்கு அருள் புரிகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு கடவுளருக்கும் ஒவ்வொரு திதி விசேஷம் இல்லையா? அதுபோல் இங்குள்ள நிமிஷாம்பாளுக்கு தசமி திதி மிகவும் விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. இந்த திதியில் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறது. இங்கே 4 கரங்களுடன் அம்பாள் காணப்படுகிறாள். இந்த கோவிலில் முக்தீஸ்வரர் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அதாவது முக்தீஸ்வரர் யாருன்னா சிவபெருமான். இவர் இந்த கோயிலில் இருக்கிறாரு. இவரை பிரதோஷத்தில் நாம் வழிபட்டால் முற்பிறவியில் நாம் செய்த பாவங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகுமாம். இடையில் ஒரு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட். நான் பாபா கிளாஸ், அதாவது பாபா சரித்திரத்தை வாசித்து காமிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பாபா கிளாஸ்னு போட்டு உங்களோட பெயரையும் ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு பிஹேவியர் கிளாஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதே மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேரும் ஃபோன் நம்பரும் பிஹேவியர் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களை நான் காண்டாக்ட் பண்ணி எல்லா விவரத்தையும் சொல்கிறேன். தேங்க்யூ. திரும்ப நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாமா? இங்குள்ள ஐயர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அம்பாள் நிமிஷத்தில் அதை நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் போக இன்னொரு விஷயமும் சொன்னார். நீங்கள் தசமி 9 வாரம் இங்கே நீங்கள் வரணும், நெய் ஊற்றி விளக்கேற்றணும். 10வது தசமிக்கு உங்களால் இயன்ற அன்னதானத்தை செஞ்சுட்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு புடவை சாத்துனீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தை நினச்சி நீங்கள் அப்படி வரும்போது 5வது வாரமே அம்பாள் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைப்பாள் அப்படின்னு சொன்னார். முடிஞ்சவங்க நீங்கள் இதை செய்யுங்க. இந்த கோயிலில் அம்பாள் எப்படி தோன்றினாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான கதை இருக்கிறது. அதையும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். முக்தராஜன் அப்படிங்கிற ஒரு அரசன் அந்த காலத்தில் வாழ்ந்துட்டு வந்தானாம். இவன் மிகவும் பக்திமானாக இருந்தானாம். அப்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், பார்வதி அம்பாளை இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இஷ்டமான தெய்வம் பார்வதி அம்பாள் தானா. இவன் நல்லாட்சி செய்து வந்திருக்கிறான். அந்த நாட்டில் மக்கள் எல்லாம் எந்த குறையுமின்றி நிம்மதியாக வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் நிம்மதியாக ஒரு மன்னன் ஆட்சி செய்தாலோ இல்லை ஒரு முனிவர் தவம் செய்தாலோ அரக்கர்கள் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பது சகஜம்தானே. அதனால் ஜானுசு மண்டலன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் இருந்தான் அந்த காலத்தில். அவன் மன்னர்கள் நல்லாட்சியெல்லாம் செஞ்சுட்டு அங்கே போய் பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவானாம். அதே மாதிரி இந்த மன்னர் நல்லாட்சி செய்து கொண்டு இருந்தார் இல்லையா, இவருக்கு பல வழிகளிலும் அவன் தொந்தரவு கொடுத்துருக்கிறான். திரும்ப கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்த நிமிஷாம்பாள் கோயிலை காட்டுறேன். காசிச்சேட்டில் உள்ள தெருவில் உள்ள கோயில் இது. ஐயர் உட்காந்துருக்கார் பாருங்கள், எல்லாம் போய் ப்ரே பண்ணுறாங்க. இப்படி மேலே நிமிஷாம்பாள் டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. ரொம்ப நெருக்கடியான தெருவில் தான் இந்த அம்பாளோட கோயில் இருக்கிறது. ஐயர் உள்ளே எல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, கேமரா இருக்குமான்னு சொல்லிட்டாரு. ஸோ வெளியிலேருந்து ஜூம் பண்ணி என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு அம்பாளை காமிச்சிருக்கேன். நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக போய் கும்பிடுங்க. ஆனால் உள்ள வரைக்கும் ஆட்டோவோ காரோ போகாது, அந்த முக்கில் நிறுத்திடுவாங்க. ஒரே ஒரு தெரு, நீங்கள் நடந்து போய் தான் அம்பாளை பார்க்கணும். கோயிலை சுற்றி வரும்போது நவகிரகம் இருக்குது, முக்தீஸ்வரர் இருக்கார், எல்லா சுவாமியும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக போய் தரிசனம் செய்யுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே திரும்ப போகலாமா? மன்னரும் சமாளிச்சுக்கிட்டே வந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தாக்க அவரால் சமாளிக்கவே முடியாமல் போயிடுச்சு. உடனே தீவிர பார்வதி பக்தரான அவர் என்ன பண்ணியிருக்காரு,
மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு அவர்களோட ஆலோசனை நடத்தியிருக்கிறார். நம்ம என்ன செய்யலாம், இந்த அரக்கன் இப்படி நம்மளை பாடாப்படுத்துகிறானே, இதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆலோசனை செஞ்சு பார்த்தபோது பார்வதி தேவியை நினைத்து ரிஷி முனிவர்களுடன் சேர்ந்து ஒரு யாகம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு மந்திரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. இவரும் அதை மாதிரியே ஒரு யாகம் வளர்த்துருக்கிறாரு. அன்னையை வேண்டி யாகம் செய்தால் பிள்ளையை காட்க அவள் ஓடி வரமாட்டாளா என்ன? அன்னை யாக குண்டடத்தில் எழுந்தருளி அந்த அரக்கனை தன் கண்களால் ஒரு நிமிஷம் பார்த்தாலாம். அதாவது கண்ணை அப்படி மூடி மொழிச்சாலாம். அந்த க்ஷணத்திலேயே அவன் கருகி இறந்து விட்டானாம். இவளுக்கு அதனால்தான் நிமிஷாம்பாள் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டதாம். நிமிஷத்தில் அவனை வதம் செய்ததால் நிமிஷாம்பாள் அப்படிங்கிற பேர் இவருக்கு வழங்கப்படுகிறது. அவனை வதம் செய்துவிட்டு அனைவருக்கும் வேண்டிய வரங்களையெல்லாம் கொடுத்தாளாம். மன்னனுக்கு ஒரு குழந்தை வரமும் கொடுத்துவிட்டு மறைந்தாளாம். அரக்கனை கொன்ற தோஷம் தீருவதற்காக அம்பாள் ஸ்ரீரங்கப்பட்டணத்திற்கு, அதாவது கர்நாடக மாநிலத்தில் ஸ்ரீரங்கப்பட்டணம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே போனாலாம். அதில் கஞ்சம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே போய் சிவபெருமானை வழிபாடு செய்தாளாம். தன் தோஷமெல்லாம் நீங்குவதற்காக அங்கு நிறைய நாட்கள் தவம் செய்தாராம். அதற்கு பிறகு சிவபெருமான் அவளுக்கு அருள் புரிந்து அவளுடைய தோஷம் நீங்க பெற்றாளாம். இங்கே சிவபெருமான் முக்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இங்கும் நிமிஷாம்பாள் கோவில் நிறுவப்பட்டுள்ளது. ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அந்த கோயில். அதற்கு பிறகு அந்த மாநிலத்தில் நிறைய இடத்துல நிமிஷாம்பாள் கோவிலில் நிறுவப்பட்டு எல்லோரும் மிக பிரியமாக அந்த அம்பாளை கும்பிட ஆரம்பித்தார்களாம். காசிச்செட்டி தெருவிலும் நிமிஷாம்பாள் கோவில் இருக்கிறது. அங்கும் இதே போல் முக்தீஸ்வரர் இருக்கிறார். நமக்கு வேண்டிய வரங்களை அம்பாள் தருகிறாள், நம்மளோட தோஷங்களை எல்லாம் நீக்குகிறாள். அதுபோல் முக்தீஸ்வரரை நீங்கள் பிரதோஷ காலத்தில் கும்பிட்டா உங்களுடைய பாவங்கள் இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில், எந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்திருந்தாலும் அந்த பாவங்களையெல்லாம் அவளும் அகற்றுகிறாள், முக்தீஸ்வரனும் அகற்றுகிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிலவி வருகிறது. இந்த கோயிலுக்கு நான் போயிருந்தேன். ஐயர் ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாதுன்ட்டாரு. என்னால் முடிஞ்சளவு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்பாள் அவ்வளோ அற்புதமாக இருக்கிறா. அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிறது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால். சென்னையில் இருக்கிறவங்க உங்களால் முடிந்த போது ஒரு தடவை போய் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு வாருங்கள். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க. டாடா பாய்.